அதோ நகரத்தோட வாயில் வந்தாச்சு. நீங்க டோலக்பூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா, டோலக்பூர்ல இருந்து வந்திருக்கோம். நான் தான் பீம். இவங்க என் நண்பர்கள். நான் தான் தீரு, மணாலியோடைய பாதுகாவலர். உன்னை சந்திச்சதுல சந்தோஷம் தீரு. நான் டோலக்பூரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எங்களுடைய சேவகர்கள் உங்களை மணாலிக்குள்ள போக விட மாட்டாங்க. மணாலிக்குள்ள போக அனுமதியே கிடையாதா? அப்ப எப்படி நாங்க பனில விளையாடுறது? பனிகாலத்தை நம்ம எப்படி கொண்டாட முடியும்? இவ்ளோ தூரம் பயணம் பண்ணி வந்ததெல்லாம் வீணா போச்சா? என்ன சொன்னீங்க? நீங்க எல்லாரும் டோலக்பூர்ல இருந்து பனில விளையாட மணாலிக்கு வந்திருக்கீங்களா? அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க. நான் எங்க அப்பா கிட்ட சொல்றேன், அவரு உங்களுக்கு உதவி செய்வாரு. அவரு இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனா அந்த மலையில தான் இருப்பாரு. வாங்க பசங்களா, 15 நிமிஷம் இந்த இடத்தை சுத்தி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் கீழே போயிடலாம். ஆனா இத எப்படி போட்டுறதுன்னே தெரியலையே. என்னது இது? அச்சோ, யாராவது அவங்களை காப்பாத்துங்க. காளியா, கை கொடு. முன்னாடி ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. என்ன இப்படி நடந்து போச்சே? நல்லா நான் மாட்டிக்கிட்டேனே. போன பசங்க வருவாங்களா மாட்டாங்களா? அப்பாடா, நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? இருக்கோம் சுட்கி. சரியான நேரத்துல அவர்தான் வந்து காளியாவை காப்பாத்தினாரு. எங்க நண்பனை காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அட, ஜோஜுதான் உங்களை கூட்டிக்கிட்டு வந்தானா? ஆனா இவன் என் மகன் தீரு கூடல இருந்தான். என் மகன் தீரு நல்லா இருக்கான்ல பசங்களா? ரொம்ப நல்லா இருக்காரு சார் தர்நேகி. உங்களுக்கு என் பேர் எப்படி தெரியும்? உங்களை பார்க்க சொல்லி உங்க மகன் தீரு தான் எங்களை அனுப்பி வச்சாரு. ஓ அப்படியா? வாங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இந்த மலை ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? அதோட மேல் பாகத்தை பார்க்கவே முடியலையே. இந்த மலை மேல இது வரைக்கும் நம்ம ஏறினதே கிடையாது. இந்த மலையோட மேல்புறத்தை ஏன் பார்க்க முடியலன்னா அங்க ஒரு மைதானம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க சின்ன சின்ன பசங்க விளையாடுற மாதிரியும் எனக்கு தெரியுது. அப்படின்னா நம்ம மேல போய் நல்லா விளையாடவும் செய்யலாம். நமக்கு நண்பர்களும் கிடைச்சிடுவாங்க. வாங்க நாம மேல போய் பாத்துருவோம். கொஞ்சம் இருங்க, மேல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே சித்திரக்குள்ளர்கள். இவங்களால இந்த பெரிய பறவை கூட சண்டை போட முடியாது. நான் தான் அவங்களுக்கு உதவி செய்யணும். நீங்கெல்லாம் யாரு? பயப்படாதீங்க, உங்களை நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம். நாங்க உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கோம். இந்த பெரிய பறவைகள் கூட சண்டை போடுறதுக்காக எங்களுக்கு உதவி பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க முதல்ல எங்கள ஒருத்தரா ஆகணும்.
ஆனா அது எப்படி? நீங்க ஒரு போட்டியில இங்க ஜெயிச்சாகணும். அப்பதான் எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். நான் தயாரா இருக்கேன். போட்டியை நிறுத்துங்க. இன்னைக்கு நீயும் உன்னோட நண்பர்களும் சேர்ந்து போட்டி அருமையா நடத்துனீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கையும் வந்துருச்சு. ஆனா அந்த பெரிய பறவைங்க என்ன காரணத்துக்காக உங்க ஊரை வந்து தாக்குதுங்க? பகல் நேரத்துல எங்க கிட்ட இருக்கிற சாப்பாடு அதுங்க வந்து சாப்பிடறதுக்காக எங்களை வந்து அதுங்க தாக்குதுங்க. நாங்க சாப்பாடு கொடுக்கலனா எங்க பயிர்களையும் எங்க வீட்டையும் வந்து அதுங்க அழிக்குதுங்க. ரொம்ப நன்றி பீம். உனக்கும் உன் நண்பர்களுக்கும் நாங்க ஏதாவது செய்யணும்னு விரும்புறோம். அது வந்து உண்மையிலேயே நாங்க எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம். இங்க விளையாடுறது தான் எங்க விருப்பமே. நீங்க இங்க விளையாடுறதுக்காக எப்ப வேணாலும் வரலாம். இன்னையில இருந்து நீங்க எல்லாரும் எங்களுக்கு நெருங்கிய விருந்தினர்கள். அங்க பாருங்க, நம்ம ராஜுவை யானையில உட்கார்ந்துட்டு வரவேற்கிறதுக்காக வராரு. எங்க டோலக்பூருக்கு உங்களை வரவேற்கிறேன் ராஜா பஞ்சாரா. உங்களுடைய பசுமையான நாட்டுல நான் ஆட்சி செய்யணும்னு ஆசைப்படுறேன். தேவையானதை வாங்கிக்கிட்டு டோலக்பூரை கொடுத்துடுங்க. ராஜா பஞ்சாரா, டோலக்பூர் என்னுடைய வீடு. இங்க இருக்கிற மக்கள் என்னுடைய உயிர். இவங்களை விட்டு கொடுக்க முடியாது. கோவப்படாதீங்க. நான் ஏதாவது தப்பா சொல்லி இருந்தேன்னா என்ன மன்னிச்சிடுங்க. இந்தாங்க, இந்த அன்பளிப்பை நீங்க வாங்கித்தான் ஆகணும். என்ன பண்ற பீம்? இந்த சின்ன பையனுக்கு ஒரு சரியான தண்டனை கொடுக்க போறேன். இது ஒண்ணும் சாதாரண பூ கிடையாது. அதுல தீய சக்தி இருக்கு. அந்த பூவை யார் தொட்டாலோ அவங்க ஊர் பாலைவனமா மாறி போயிடும். இந்த ஊர் பாலைவனமா மாற போகுது. என்னோட ஆசையை நிறைவேற்றாம போனா இப்படித்தான் நடக்கும். மகாராஜா, மக்களை நீங்க பாத்துக்கோங்க. நான் போய் அந்த பஞ்சாராவை கவனிக்கிறேன். இங்கேயும் வந்துட்டாங்களா? ஆனா இவங்களுக்கு பாலைவனத்தில் இருக்கிற ஆபத்தை பத்தி எதுவுமே தெரியாது. இப்ப எப்படி எங்கிட்ட வரீங்கன்னு பார்க்கலாம். கையை கால ஆட்டாத ராஜு. ஐடியா. பாலைவன புயல், எல்லாரும் இந்த பக்கம் வாங்க.
வீரர்களே, அந்த பசங்க இங்கெங்கேயோ தான் இருக்காங்க. கிடைச்சிருச்சு. ஓ, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? இங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. அப்படியா? மறுபடியும் நம்ம டோலக்பூர் பசுமையா மாறிடுச்சு. மறுபடியும் என் கூட மோத முயற்சி பண்ணாத என்ன?